அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்லு அலைஹிம் நபஅ பனி ஆதம பில் ஹக் இலா ஆখির ஆயா. உறவுகளே, நலமா இருக்கிறீர்களா? சென்ற தொடரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை பற்றி நாம் பேச ஆரம்பித்தோம் அல்லவா? அதற்கு முன்னதாக நான் சொல்லியிருந்தேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில, குறிப்பாக இன்று இலங்கை சரந்தை பீல் என்ற இடத்துல அவங்க இறக்கப்பட்டாங்க. அவர்களுடைய விஷயங்கள் என்ன என்று சொன்னால், விவசாயம் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு அல்லாஹ் சில விஷயத்தை கற்றுக் கொடுத்தான் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹ் பிறக்க செய்கிறான். அந்த ஷரியத்தில் சகோதர சகோதரிகளுடைய திருமணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி நிக்கா செய்யலாமான்னு செய்யக்கூடாது. ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணன் தங்கை நிக்கா செய்வது ஹராம். அதே போன்று இந்த சட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது அல்லவா? மனிதன் படைக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி குழந்தை பிறக்கும்னு சொன்னா, ஒரு சூழல்ல ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு பிறக்கும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல்ல காபில் கூட ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ரெண்டாவது இதுல ஹாபில் கூட ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்போ காபில் இதுல முதலாவது யாருன்னு சொன்னா காபில், ரெண்டாவது சூழல பிறந்த ஒரு ஹாபில். இப்போ காபில் இருக்கிறாரு, காபில் கூட பிறந்த அந்த பெண் குழந்தை இருக்கு, ரொம்ப அழகான குழந்தை, அழகா இருக்கும். ஆனா நிக்கா யாரும் செய்ய முடியாது. அந்த காபில் தான் கூட ஒரு சூழல பிறந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. யார் பண்ணணும்னா அடுத்த சூழல பிறந்த ஹாபிலுக்கு அவர் தான் நிக்கா செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனா இதுன்னு செய்யற காபில் ஆட்சேபம் தெரிவிக்கிறார். ஒரு குறிப்பில் இப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போதே அந்த காபிலும் அது கூட பிறக்க வேண்டிய அந்த பெண் குழந்தையும் தாயுடைய வயிற்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல கருவுற்றதாக ஒரு செய்தி இருக்கு. நம்ப தகுந்த செய்தி கிடையாது. செய்தி நாம் பார்க்க முடியுது. அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டியும் தன்னுடன் பிறந்த அந்த பெண் குழந்தை இருக்க தன்னுடைய சகோதரி மிக அழகான என்பதற்காக வேண்டியும் அவர் என்ன செய்யறாரு, தான் தான் நிக்கா முடிப்பேன்னு முரண்டு பிடிக்கிறார். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, அடுத்த சூழல பிறந்த ஆண் குழந்தைக்கும் இந்த பெண் குழந்தைங்க தான் நிக்கா என்று சொல்றாங்க. பிறகு ஒரு விஷயம் வருது. இந்த விஷயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் கிட்டே என்ன செய்யுங்க கேளுங்கன்னு கேட்கும்போது என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒரு குர்பானிய அல்லாஹ்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. மலை உச்சியில இந்த காபில் இருக்கிறாரு, ஒரு விவசாயியா இருந்தார். அவருக்குரிய மட்டமான கோதுமை என்ன செய்யறாரு, குர்பானியா கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய மலையில வைப்பாங்க, மலை உச்சியில. என்ன ஆகும்னு சொன்னா, அது ஒரு நெருப்பு வானத்துல ஒரு நெருப்பு கரிச்சிடும். அது இந்த ரெண்டாவது சூழல பிறந்திருக்காருல ஹாபில், அவர் ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருந்தாரு. ஒரு ஆட்டை வச்சார். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, அவன் புறத்துல நெருப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த ஆட்டை கொண்டு போயிடுச்சு, கரிச்சிடுச்சு. அந்த விவசாயி இந்த காபில் இருக்காரு, அவருடைய இதை அங்க கரிக்கப்படலை. அதாவது அந்த ஆடு வைத்த ஹாபிலுடைய குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா, காபிலுடைய குர்பானை அல்லாஹ் ஏத்துக்கல. இதுதான் இந்த விஷயம். இப்போ ஏற்கனவே தன்னுடைய சகோதரியை நிக்கா செய்வதில் தடுக்கப்பட்டிருக்கிறாரு காபில். ரெண்டாவது அதை ஒரு நிமித்தமாக வைத்து அவர் முயற்சி தான் இந்த குர்பானி. இந்த குர்பானி விஷயத்திலேயும் தனக்கு மிகப்பெரிய ஒரு அடி. உடனே என்ன செய்யறாரு காபில்,
தன்னுடைய சகோதரனாகக்கூடிய அந்த ஹாபில்கிட்ட சொன்னாரு, நான் உன்னை கொல்லுவேன். இன்னில் அக்குத்துலன்னு, நான் உன்னை கொன்றுவேன், உன்னை கொலை செஞ்சிருவேன் இப்படி சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த செய்தியெல்லாம் சொல்லுவான். அப்போ 2வது பிறந்திருக்காருல ஹாபில் சொன்னாராம், லைம் பசத்த இலைய எதக்க லித்தக்துலனி, நீ என்னை கொல்வதற்காக அவன் கையை நீட்டினா கூட, மான பிபாசத்தி எதே இலைக்கிளை அக்கத்துல, நான் உன்னை கொல்வதற்காக கையை நீட்ட மாட்டேன் தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அந்த ஹாபில் சொன்னதா செய்தி வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றை பதிவு செய்யறான். என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹாபில் என்ன செய்யறாரு, ஒரு நேரத்துல கொலை செஞ்சிட்டார். கொலை செஞ்சதை அல்லாஹ் வரலாற்றை பதிவு செய்யறான், குர்ஆன்ல பதிவு செய்யறான். கொன்னுட்டாரு. உலக மக்கள் யாரெல்லாம் இப்படி கொலை செய்வாங்களோ அந்த பாவத்துடைய பங்குன்னு செய்யும் அந்த காபிலுக்கு போய் சேரும் என்பதை ஹதீஸ் மூலம் பார்க்குறோம். கொலை செஞ்சுட்டாரு. இப்போ கொலை செஞ்சிட்டுமே தவிர அந்த சகோதரர் செத்து அந்த சகோதரர் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு என்ன செய்யறோம், இறந்தவங்களை இஸ்லாத்துல மண்ணில் புதைக்கிறோம் இல்லையா? சில மாற்று மத உறவுகளும் செய்வாங்க, எரிப்பாங்க, பல விதமான சடங்குகள் செய்யறாங்க இல்லையா? அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. மனிதனுடைய தோற்றம் அது ஆரம்பம். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா யார் மூலமும் அல்லாஹ் அவன் கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க, பாடங்களை கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் காக்காவை அனுப்புனான். 2 காக்கா அல்லாஹ் அனுப்பான். வாசல்லா குராபிய பஹாத்திஃபில் ஆள் அல்லாஹ் சொல்றான். 2 காகை வந்தது, சண்டையிட்டது. ஒரு காகை அது செத்து போயிடுச்சு. இன்னொரு காக்கா என்ன செய்து, உடனே மண்ணை தோண்டிச்சு. தன்னுடைய அந்த 2 முன்கால்களால அந்த மண்ணை தோண்டிச்சு. அந்த செத்து போன காக்காவை மண்ணை போட்டு மூடி பறந்துடுச்சு. பார்த்தாரு காபில், ஆஹா, இது செய்யக்கூடிய விஷயத்த கூட என்னால செய்ய முடியலையே, ரொம்ப கவலைப்பட்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சாரு, அவரும் மண்ணில் புதைச்சாரு. என்ன செய்யறாரு, தன்னுடைய சகோதரன் ஹாபில புதைச்சாரு என்பதாக நம்ம வரலாற்றை பார்க்க. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் இவங்க தாங்க. இதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல விதமான மனிதர்கள் அல்லாஹ் குழந்தைகளை பிறக்க செஞ்சால. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்ய ஒருத்தவங்க தான். அதனால தான் சொல்லுவாங்க, ஷீத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதான் இன்னைக்கு வரலாற்றுல சேதுன்னு சொல்றாங்க. சேது மாமன்னர், சேது கால்வாய், சேது சமுத்திரம்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்தது என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை இருக்க சூரிய கணக்குப்படி 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. சந்திர கணக்குப்படி 960 வருஷம் வாழ்ந்ததாக வரலாற்றை பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க, ஆதம் சேர்ந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நீண்ட காலத்தை கொடுத்தான். அவர்கள் ஒரு நபியாகவும் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதமை அல்லாஹ் தேர்வு செய்தான். நூஹம் வால இப்ராஹிம், நூஹை தேர்வு செஞ்சான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பதற்கு இந்த ஒரு ஆயத்து நமக்கு சான்று. அந்த காலத்தில் என்ன சட்டத்திட்டங்களோ அந்த சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் அந்த என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வஃபாத் நேரத்துல பிள்ளைகளை வசியத் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கும் என்பதை என்ன புரிய வச்சாங்க. பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவங்க உயிரை கைப்பற்றான போது அல்லாஹ் சொன்னானா, உயிர் என்ன செய்யுங்க, லேசா முறையில் உயிரை கைப்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கையால் படைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திலே தங்க வைக்கப்பட்டவர்கள். ஹதீஸ்ல வருது, என்ன வருதுங்க, அவங்க படைக்கப்பட்ட ஆளுநருக்கு வெள்ளிக்கிழமை தான், சொர்க்கத்துக்குள்ள நுழைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான், உயிர் வாங்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான் என்பதா ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அதனால்தான் வெள்ளிக்கிழமை இருக்க மார்க்கத்துல ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற சிறப்பிற்கு சொந்தக்காக இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், உலகத்துடைய முதல் மனிதராக பார்க்கிறோம் அவங்கள. சுகத்துல அவங்க வாழ்ந்த காலத்தை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஒரு சிறு தவறு ஏற்பட்டுடுச்சு, இப்லீஸ் அங்க என்ன செஞ்சுட்டான், வழி கருத்துட்டான். அதுக்காக அவங்க அழுக இருக்கு. நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய கண்களுக்கு கண்ணீர் வடிக்கிறோம். இறைவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்காம தவறு செஞ்சுட்டு எத்தனை பேர் நம்ம அல்லாஹ்கிட்ட அழுகுறோம், தௌபா செய்யறோம். நம்ம தௌபா செய்யணுமா இல்லையா? பாவங்களுக்கு தௌபா செய்யாம நம்முடைய வாழ்க்கையை கழிஞ்சிடக்கூடாது. தௌபா செய்யாம நமக்கு மௌத்து வந்துடக்கூடாது. அது மௌத்து வந்தா நம்ம மிகப்பெரிய நஷ்டவாளியின் கூட்டத்தில் ஆயிடுவோங்க. அதனால்தான் நம்ம என்ன செய்யணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா
ஒரு துவா இது. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா. நாங்க அநியாயம் செஞ்சுட்டோம் அல்லாஹ். நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம். நீ மன்னிக்கல, நீ எங்க மேல ரஹமத் செய்யலன்னா நாங்கெல்லாம் நஷ்டவாளிகள். அல்லாஹ் மன்னிக்கலன்னா அப்ப எப்படிங்க நம்ம எல்லாம் வந்து வெற்றியாக கூட்டத்துல இருப்போம்? எனவே நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ நம்ம பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோமே, அந்த பாவங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து சரணடையணும். சரணடைஞ்சு என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டே இருக்கணும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூடிய பிள்ளைகள் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பிறக்க வச்சான், அவங்கள வாழ வச்சான், உலகத்துல என்ன செஞ்சாங்க? பூமியில இருந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க, துணி செஞ்சாங்க, அஹ் சமையல் செஞ்சாங்க, ரொட்டி தயாரிக்கிறது விவசாயம் கற்றுக் கொடுத்தாங்க என்பது போன்ற விஷயங்களை பார்க்கிறோம். விவசாயம் தண்ணி தேவையும் போது பூமியை தோண்டினாங்க, தண்ணி வந்துச்சு என்பதா வரலாற்று பல செய்தி நம்ம வந்து பார்க்க முடியுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ப எல்லாமே இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சூரா பக்ராவிலேயே அல்லாஹ் அவருடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா ஆராஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கத்துடைய இலை தலைகளை வச்சு என்ன மறைச்சிக்கிட்டாங்க. தன்னுடைய மானம் அங்க வந்து செய்யுது. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வெளி தெரிஞ்சவொடனே இலை தலையை வச்சு மறைச்சாங்க என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பத்தி அதிகமாக சொல்லுகின்றான். யா பனி ஆதம் லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி. அல்லாஹ் சொல்றான், உங்க தந்தை தாயை என்ன செஞ்சான்? ஷைத்தான் தான் என்ன செஞ்சான்? சொர்க்கத்திலிருந்து வெளியே இறக்கிட்டான். அவனே வேலை, அவனுக்கு பொறாமை. எதுக்காக செஞ்சாங்க? நான் நெருப்பா படைக்கப்பட்டவன், அவர் மண்ணா, அவருக்கு போய் சஜதா செய்ய வச்சு நான் சஜதா செய்யாதனா அல்லாஹ் தூக்கி கீழே போட்டானே. இப்லீஸ் கோவம். அதான் செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் அவன் எதிரி இல்லைங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் கடைசி வரக்கூடிய கடைசி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மனிதன் அனைவருக்கும் அந்த இப்லீஸ் வந்து விரோதி தான், எதிரி தான். எனவே அந்த எதிரியை நான் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எதிரி யாருன்னு தெரியணும். தெரியாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நண்பர்கள்லாம் நம்ம எதிரி ஆக்கி கொள்றோம். எதிரிகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். நண்பர்கள் ஆக்கி கொண்டு என்ன செய்யறோம்? வாழ்க்கையில நமக்கு நாமே மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோமா இல்லையா? எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நமக்கு என்ன இருக்கோ அந்த கட்டளையை முழுமையா நம்ம அறிஞ்சு அமல் செஞ்சிட்டோம்னா நாமும் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நமக்கு கண்முன்னாய் காட்டிட்டான். நம்முடைய தந்தை பாபா அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டிட்டான். அதுக்கு நியமத்தை காட்டிட்டான். அதான் பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால தானே செய்யறாங்க. உடனே அவங்க வந்து அதை விட்டு கீழே இறக்கப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க? துடிக்கிறாங்க. எப்படி ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு. இன்னும் அந்த போஸ்டிங்ல இருந்து அவர் இறக்கப்பட்டாருன்னா எவ்வளவு வருத்தப்படுவார்? கீழே ஒரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டுச்சு, எவ்வளவு வருத்தப்படுவார்? அதே போல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உணர்வு இருந்திருக்கும் இல்லையா? சொர்க்கத்துல இருந்தாங்க, வானத்துல இருந்தாங்க. அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் தான் கரத்தை கொண்டு படைச்சான். மலக்குமாக வச்சு மலக்குமாக மூலம் அல்லாஹ் சஜதா செய்ய வச்சான். இவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திடீர்னு பூமியில அல்லாஹ் இறக்கி உழைக்க வச்சு, குழந்தைகளை பிறக்க வச்சு, பாவ மன்னிப்பு கேட்க வச்சு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பார்த்து நாம என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் விட்டு சரணடையணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். அனுதினம் பாவ மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னு இருக்கு. 100 தடவை. அப்போ நம்ம எவ்வளவுங்க பாவ மன்னிப்பு தேடணும்? எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய உலக மக்களுடைய மூத்த முன்னோடி மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாம் போற்றுவோம், அவர்களை பற்றி நாம் அசை போடுவோம். வரலாறு அதிகம் நாம் படித்த பிள்ளைகளுக்கு சிறு சிறு கதைகளாம் வேறு உலகத்திலே கதைகள் சொல்வதை தவிர்த்து இந்த வரலாறு நாம் சொல்லி அவர்களை அச்சமூட்டிய பிள்ளைகளாக, அல்லாஹ் பயப்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவோம். அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புள்ளவர்களாக நாம் உருவாக்கி நாமும் வெற்றியடைந்து நம் சந்ததிகளாம் வெற்றியடை செய்வோம். வல்ல ரஹ்மான் இதற்கு நமக்கு நல்லுதவி வழங்குவானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.